6 மணி ஆயிடுச்சா? இல்ல, இப்போ 5:30 தான் ஆகுது. உனக்கு டைம் பார்க்க கூட தெரியுமா? நீயும் எப்படி டைம் பார்க்கறதுன்னு கத்துக்கலாம். குக்கு டிவி கிட்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க और एवरीडे कुछ नया सीखो। ஷோபா அம்மா ஒரு ரிட்டையர்டு ஸ்கூல் டீச்சர். இவங்க ரிட்டையர் ஆகி இப்போ சில மாசங்கள் தான் ஆச்சு. அதுக்குள்ள இவங்களுக்கு வாழ்க்கையில போர் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்பா மயங்க் கண்ணா, நீ ஒரு காரியம் பண்ணு, எனக்கு ஏதாவது வேலை வாங்கி கூட. இந்த வயசுல நீங்க வேலை செய்ய வேண்டிய அவசியம் என்னமா வந்தது? நீங்க வீட்டுல உட்காந்து ஓய்வெடுங்க. வேலைக்கு போக தான் நான் இருக்கேன்ல. நீ இருக்கதான், ஆனா கண்ணா, நான் எத்தனை நாளைக்கு தான் வீட்லயே உட்கார முடியும்? எனக்கு போர் அடிக்குதுல்ல. முன்னாடி எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்த, மனசுக்கு ஆறுதலா இருந்தது. இப்படி வீட்ல உட்காந்துக்கிட்டு என்ன பண்ண சொல்ற? நீங்க மது கூட பேசுங்க, அவ கூட நேரத்தை போக்குங்க. அப்புறம் ஒரு பெரிய விஷயமா, உங்களை மாதிரி மதுக்கும் நல்லா சமைக்கிறத கத்து கொடுங்கம்மா. அவ ஏற்கனவே நல்லா தானப்பா சமைச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா உங்க கைப்பக்குவமே பக்குவமா. உங்க கையால செய்யற அந்த சாம்பார் இருக்கே, அப்புறம் போஹா, அத சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு சுவையா இருக்கும். நான் போங்கே செஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா? இன்னைக்கு செய்யறேன்ப்பா. இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். மயங்க் ஷோபாவுக்கு போங்கே ஞாபகப்படுத்திட்டான். அதனால அவங்களுக்கு பழைய ஞாபகங்கள் வந்துடுச்சு. மயங்குக்கு சின்ன வயசுல போங்கேன்னா ரொம்ப பிடிக்கும். அவன் தன்னோட விரல்ல போங்கேவை மாட்டிக்கிட்டு ரொம்ப விருப்பமா சாப்பிடுவான். ஷோபா நேரா கிச்சனுக்கு போனாங்க. அப்புறம் போங்கே செய்யறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணாங்க. அப்பதான் மது அங்க வந்தா. அம்மா, உங்களுக்கு ஏதாவது வேணுமா? வேண்டாமா, இங்க கிச்சன்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். போங்கேவா? அது என்னது? நீ சின்ன வயசுல போங்கே சாப்பிட்டதே இல்லையா? இரு, இன்னைக்கு நான் செஞ்சு தரேன், சாப்பிடு. நான் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யட்டுமா? ஆ, நான் கேக்குற பொருளை மட்டும் எடுத்துக்கொடு. மது மாமியார் கேக்குற பொருள் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்தா. அப்புறம் ஷோபா ரொம்ப சந்தோஷத்தோட பொங்கே செஞ்சாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஷோபா கடாயிய வச்சாங்க. அப்புறம் மது அந்த பொங்கேவை எடுக்க ஆரம்பிச்சா. அடேங்கப்பா, இது ரொம்ப பெருசாயிடுச்சு. அப்புறம் இது ரொம்ப மொறுமொறுன்னு இருக்கும், சாப்பிட்டு பாரு. மது நல்லா சூடா பொங்கேவை சாப்பிட்டா. வாவ், ரொம்ப சுவையா இருக்கு. சரி, அப்புறம் சாப்பிடு. அதை எல்லாத்தையும் சீக்கிரமா எடு, இல்லனா தீஞ்சு போயிட போகுது. சரிங்கம்மா. மது எல்லா பொங்கேயும் எடுத்தா. மதுவுக்கு பொங்கேங்கிறது புதுசா தெரிஞ்சது. ஆனா ஷோபா வருஷ கணக்குல இதை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ராத்திரி மயங்க் வீட்டுக்கு வந்த போது டைனிங் டேபிள்ல பொங்கேவை பார்த்ததும் அவன் துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிட்டான். ஓகேவா? அட, கை கால் கழுவிட்டு வாங்க. பல வருஷங்களுக்கு அப்புறமா மயங்க் இன்னைக்கு தான் பொங்கே சாப்பிட்றான். அற்புதமா இருக்கு. நீங்க என் சின்ன வயசை ஞாபகப்படுத்திட்டீங்க. எனக்கும் உன்னோட சின்ன வயசு ஞாபகம் வந்துருச்சு. உனக்கு ஞாபகம் இருக்கா? உன் விரலுக்குள்ள பொங்கைய போட்டுப்ப. ஐயோ, என் விரல் தடி ஆயிடுச்சுமா. பாருங்க, இந்த விரல் உள்ள போக மாட்டேங்குது. மதுவும் அவங்களோட சேர்ந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தா. ஒரு சாதாரண விஷயம் மயங்குக்கும் அவங்க அம்மாவுக்கும் பழைய ஞாபகங்களை திருப்பி கொண்டு வந்துருச்சு. அன்னைக்கு ராத்திரி ஷோபா ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. போங்கே பாக்குறதுக்கு எவ்வளவு சாதாரணமா இருக்கு, ஆனா இதோட எவ்வளவு நினைவுகள் இணைஞ்சிருக்கு. இப்பெல்லாம் இந்த போங்கையை எங்கேயும் பார்க்க முடியறது இல்ல. ஆனா ஒரு சமயத்துல எல்லாரும் போங்கையை தான் காலை டிஃபனா சாப்பிடுவாங்க. மறுபடியும் அந்த காலம் வந்ததுன்னா எப்படி இருக்கும்? ஷோபா யோசிச்சுட்டு தான் இருந்தாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. நானே ஏன் போங்கே செஞ்சு விற்க கூடாது? இது மூலமா எனக்கு கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா இருக்கும். அப்புறம் இந்த காலத்து புது ஜெனரேஷனுக்கும் போங்கே சாப்பிடறதுக்கு கிடைக்கும். மறுநாள் காலையில ஷோபா மயங்குக்கும் அவங்க மருமகளுக்கும் அவங்க ஐடியாவை சொன்னாங்க. அம்மா, நீங்க வேலை செய்யறது எனக்கு அவ்வளவு சரியா படல. ஏன் கூடாது? அம்மாவுக்கு அதுல விருப்பம் இருந்தா அத அவங்க செய்யட்டுமே. அவங்களுக்கு போங்கே செய்யறது ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஆனா அம்மா, ரோட்ல போக வைக்கிறது எனக்கு பிடிக்கலமா. அப்படின்னா பேசாம நாம ஒரு போங்கே பார்லர் ஓபன் பண்ணுவோம். எனக்கு புரியல. எங்க ஃப்ரைஸ், சிப்ஸ், நொறுக்கு தீனி இதெல்லாம் பார்லர்ல விற்கும் போது ஏன் போங்கே விற்க கூடாது? ஐடியா நல்லா இருக்கு. ஆனா இத வாங்குறவங்க யாரு? எல்லாரும் வாங்குவாங்க. இது ரொம்ப சுவையா இருக்கு. எனக்கு இப்ப கூட உன் ஐடியாவுல டவுட் இருக்கு. ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்ணா. சரி, நீங்க தான் பிளான் பண்ணிட்டீங்களே, இதுக்கு மேல நான் என்ன சொல்றது? ஷோபாவும் மதுவும் ஒரு காலேஜ் கிட்ட ஒரு சின்ன கடை வாடகைக்கு எடுத்தாங்க. அப்புறம் அந்த கடையை அந்த அளவுக்கு ஒரு அலங்காரம் பண்ணாங்க. யங்ஸ்டர்ஸ் அதை நோக்கி வந்தாங்க.
ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த கடையில போங்கே விற்கிறதுக்கு ஆரம்பிச்சாங்க. இது என்னது? இதுவா போங்கே? போங்கேவா? ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ட்ரை பண்ணி பாரு கண்ணா. வேண்டாம் வேண்டாம், தட்ஸ் ஓகே. நிறைய யங்ஸ்டர்ஸ் மது ஷோபாவோட கடைக்கு வந்தாங்க தான். ஆனா போங்கே வாங்காமலே திரும்பி போயிட்டாங்க. முதல் நாள் அவங்களோட ஒரு போங்கே கூட விற்கவே இல்ல. மது, நம்மளால முடியும்னு உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? ஆமாமா, இந்த காலத்து இளைஞர்களுக்கு இதெல்லாம் கிடைக்கிறது இல்ல. பட் ஐ எம் ஷூர் அவங்களுக்கு இது பிடிக்கும். ஹோப் சோ. இன்னும் நிறைய நாள் போச்சு. ஆனா இது வரைக்கும் யாருமே போங்கே ட்ரை பண்ணல. இப்போ ஷோபாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் ஏதாவது பண்ணியே ஆகணும். அம்மா வேற டென்ஷன்ல இருக்காங்க. அப்பதான் மது தன்னோட போன்ல நோட்டிபிகேஷனை பார்த்தா. அந்த நோட்டிபிகேஷன் இன்ஸ்டாகிராம்ல இருந்து வந்தது. அவளோட ஒரு ஃப்ரெண்ட் இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப பாப்புலரா இருந்தா. வழி கிடைச்சிருச்சு. மது தன்னோட ஃப்ரெண்டு கூட சேட் பண்ணா. அப்புறம் அவளை தன்னோட போங்கா பார்லருக்கு இன்வைட் பண்ணா. சாயந்தரம் அவளோட ஃப்ரெண்ட் அந்த பார்லருக்கு வந்தா. அம்மா, இவ என் ஃப்ரெண்டு நிதி. இவ ஒரு சோஷியல் இன்ஃப்ளூயன்சர். இவ நம்ம போங்கே பார்லரை ப்ரோமோட் பண்ணுவா அவளோட சோஷியல் மீடியால. ஆண்டி, என்னோட சின்ன வயசுல நான் போங்கே சாப்பிட்டு இருக்கேன். எங்க கிராமத்துல. இந்த சிட்டில போங்கே சாப்பிட்றதுக்கு கிடைக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கல. ஷோபா ரொம்ப சந்தோஷத்தோட ஒரு பிளேட் போங்கே அவளுக்கு கொடுத்தாங்க. அப்புறம் நீதி அதை வீடியோ பண்ணா. ஸோ நண்பர்களே, இதுதான் போங்கே, சுத்தமான இந்தியன் ஸ்நாக். நம்ம வரைக்கும் கொண்டு வந்து இந்த போங்கேவை சேர்த்திருக்காங்க ஷோபா ஆண்டி. ஓ, திஸ் இஸ் ஆசம், டேஸ்டி. நிச்சயமா ட்ரை பண்ணுங்க, சுத்தமான இந்தியன் போங்கே. நிதியோட வீடியோ முடிஞ்சது. தேங்க்யூ நிதி. தேங்க்யூ எல்லாம் சொன்னா போதாதுமா. எனக்கு இன்னும் 3-4 பிளேட்டு போங்கே வேணும். என் ஃபேமிலி மொத்தத்துக்கும் கொடுப்பேன். நிச்சயமா கண்ணா. ஷோபா நிதிக்கு போங்கே பார்சல் கொடுத்தாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே யங்ஸ்டர் அவங்களோட போங்கே பார்லர்ல காலடி எடுத்து வைக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு பிளேட் கொடுங்க ஆண்டி. இந்தாம்மா. எனக்கும் ஆண்டி. ஷோபாவும் அதுவும் சந்தோஷப்பட்டாங்க. இன்னைக்கு அவங்க போங்கே விற்க ஆரம்பிச்சது. மறுநாள் காலையில அவங்க பார்லருக்கு வெளியில வயசானவங்க எல்லாம் வந்தாங்க. மதுவும் ஷோபாவும் பார்லரை ஓபன் பண்ண உடனே அப்புறம் போங்கே ரெடி பண்ண ஆரம்பிச்சாங்க. முதல்ல எனக்கு கொடுங்க, நான் ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கேன். சரிங்கம்மா. எனக்கும் கொடுங்க. நிதியோட வீடியோ பயங்கரமா வைரல் ஆயிடுச்சு. யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்லாம வயசானவங்களும் அவங்களோட பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்தி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் என்ன, வயசானவங்க, இளைஞர்கள் எல்லாரும் ஷோபா ஆண்டியோட போங்கே சாப்பிட்டாங்க. எந்த போங்கேவோட ருசியை ஜனங்க மறந்தாங்களோ அது மறுபடியும் திரும்ப வந்துடுச்சு. அப்புறம் ஷோபா ஆண்டியை பார்த்து இன்னும் நிறைய போங்கே பார்லர்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஷோபா ஆண்டி ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஏன்னா நாள் முழுக்க அவங்களுக்கு இப்பெல்லாம் போர் அடிக்கிறதே கிடையாது. ஆனா அவங்க நாள் முழுக்க அவங்களோட போங்கே பார்லர்ல இப்ப போங்கே விற்கிறாங்க.